ரங்கராஜ் பாண்டே and சவுக்கு சங்கர் இவங்க இருவரும் கொடுத்த கருத்து கணிப்புக்கு உங்களோட மாறுபட்ட கருத்து என்ன? அதில் முதல்ல இந்த ரங்கராஜ் பாண்டே சவுக் சங்கர் கருத்து கணிப்பை பற்றி சொன்னாங்க. அதாவது விஜய் இந்த ஒரு எம்எல்ஏ தான் வருவாங்கன்ற மாதிரி அவங்க சொன்னதாக சொல்லுவாங்க. அது முதல்ல முற்றிலும் தவறு. ஸோ இந்த கருத்து கணிப்பு பண்ணுறவங்கலாம் முதல்ல கூலிக்கு மாரடிக்கிறவங்க, பொய்யா கருத்தை பரப்புறவங்க. முதல்ல அவங்களுக்கு கருத்து கணிப்புன்றது ஒரு கணக்கு, அது ஒரு சயின்ஸ். அந்த சயின்ஸ் உங்களுக்கு தெரியாது. அதுக்கு ஒரு அந்த பேர்லாம் சொல்லலாம் இல்லையா? சொல்லக்கூடாது. அவர் பேர்னா பொன்ராஜ், காந்தராஜ். இப்ப நிறைய ரொம்ப அதிகமா பேசிட்டு இருக்கிறாரு. யாரு? விஜய்க்கு எதிராக. நம்ம உங்களுக்கு லைவ் டெமோ பண்ணலாமா? லைவ் சர்வே எடுக்கலாமா? எடுத்துக்காட்டுவா? விஜய் அப்சல்யூட் வின்னர். அதை இன்னும் அவர் எப்படி ஷைன் பண்ணணும்னா அவர் என்ன சந்திக்கணும். பிரசாந்த் கிஷோர் ஒன்றும் தெரியாது. நான் ஃபேக்சுவலா ப்ரூவ் பண்ண பாயிண்ட்ஸை அதை அவங்க பார்த்துட்டாங்க. பிரசாந்த் கிஷோர் தான் நமக்கு மைனஸ் புரிஞ்சுக்கிட்டாங்க. அவரை நிரந்தரமா அங்கேருந்து அனுப்புனாதான் அது தமிழக வெற்றி கழகத்துக்கு நல்லது. அதை நம்ம சொன்னோம். நடந்துச்சா? ஒரு ஃபெயிலியர் மாடல் ஆரோக்கியசாமி எதுக்கு வச்சிருக்கீங்க? அவர் ஏற்கனவே அன்புமணி ராமதாஸுக்கு வேலை செய்யறேன்னு போய் அவரை மொத்தமா முடிச்சு விட்டு வருவாரு. விஜயகாந்த் அவர்கள் ஆரம்ப காலத்திலேருந்து ரொம்ப ஆழமாக அரசியல் செய்தவர், அது இல்லாம மக்களோட நெருங்கி பழகியவர். அவருக்கே இந்த சதவீதம் ஓட்டு வந்தது. கலைஞர், ஜெயலலிதா, மனு பெரும் லீடர்ஸ் இருந்தாங்க. அவங்கள மீறி வெளியில வர்றதுக்கு ஒரு சர்டன் கொஞ்சம் பேர் தான் இருந்தாங்க. இப்ப இருக்கிற எடப்பாடி ஐயாவையோ இல்ல இப்ப இருக்கிற திமுகவையோ அதிகமா விரும்பக்கூடியவங்க இல்ல. அவங்க மூணாவது ஆல்டர்னேட்டா தேர்றவங்க இப்ப நிறைய பேர் இருக்கிறாங்க. எந்தெந்த ஊர்ல விஜய் ஸ்ட்ராங்கா இருக்கு? இன்னைக்கு எலெக்ஷன் நடந்தா விஜய் ஜெயிப்பார். இப்படியே தொடர்ந்தா டிஎம்கே ஜெயிக்கும். இங்க இந்த கட்சிகளை திமுக எப்படி இங்க இருக்கிற ஓட்டர்ஸை எப்படி மாத்தி கொண்டு போகும், அதோடைய பணம் எப்படி விளையாடும், அதோட அனுபவம் எப்படி விளையாடும், அதோட மீடியா பவர் எப்படி விளையாடும், புரியுதுங்களா? அதோட ஸ்ட்ராட்டஜி எப்படி விளையாடும்னு இருக்கு. இன்னும் விளையாடவே அவங்க ஆரம்பிக்கல. சினிமாஸ்டா நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட பாத்தீங்கன்னா அரசியல் தேர்தல் வியூகம் வகுப்பாளர் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் பிரதர் அண்ட் பாண்டியன். பிரதர், ஆக்சுவலா இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய டாபிக்கா இருக்கிறது ரங்கராஜ் பாண்டியனும் அண்ட் சவுக் சங்கர். இவங்க இருவரும் சொன்ன அந்த கருத்து கணிப்பு தான் பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு டாக்கா இருக்கு. இவங்க இருவருமே ஒரு விஷயம் பதிவு பண்ணது என்ன அப்படின்னா, விஜய் அவர்கள் இந்த 2026 தேர்தல் காலம் சந்திக்கும் போது விஜய் அவர்கள் மட்டும்தான் இந்த தேர்தலில் வெற்றி பெறுவாங்க. அவரை சார்ந்த எந்த ஒரு நபரும் பாத்தீங்கன்னா வெற்றி பெற மாட்டாங்க அப்படின்ற ஒரு கருத்து கணிப்பை பாத்தீங்கன்னா அவங்க தெரிவிச்சிருக்காங்க. 2026 தேர்தல் பாத்தீங்கன்னா யாருக்கு சாதகமாக இருக்கும், யாருக்கு பாதகமாக இருக்கும்? அதுல முதல்ல இந்த ரங்கராஜ் பாண்டே சவுக் சங்கர் கருத்து கணிப்பை பற்றி சொன்னீங்க. அதாவது விஜய் என்ற ஒரு எம்எல்ஏ தான் வருவாங்கன்ற மாதிரி அவங்க சொன்னதாக சொல்கிறீங்க. அது முதல்ல முற்றிலும் தவறு. அப்படி கிடையாது. ஏன் தவறு அப்படின்னா, இந்த கருத்து கணிப்பு எடுக்கிறதா சொல்லிட்டு கருத்து கணிப்பு எடுக்கிறவங்களுக்கு கருத்து கணிப்பை எப்படி எடுக்கணும்னே தெரியாது. முதல் விஷயம், ரைட்? இப்போ உதாரணத்துக்கு இன்னைக்கு இந்த கருத்து சொல்கிறாங்க இல்லையா, கருத்து கணிப்பை தானே எடுக்கிறாங்க, கருத்தை தானே எடுத்து கணிக்கிறாங்க. இன்னைக்கு கருத்து இருக்கிறவங்கள 160 பேர் தான். இதுதான் ஃபேக்ட். நீங்கள் இன்னைக்கு வெளியில் பார்த்தீங்கன்னா 160 பேருக்கு தான் இன்னைக்கு கருத்து இருக்குது. இன்னைக்கு அந்த 160 பேர் கருத்து இருக்கிறதுல பாதிக்கு மேலே விஜய் பக்கம் தான். இன்னைக்கு அவங்களுடைய பர்செப்ஷன், யார் வெற்றி பெற போறா இல்லை யார் அவங்களுக்கு ஓட்டளிக்க போறீங்கன்னு கேட்டால் அவங்களுடைய பக்கம் 100க்கு, அதாவது 60க்கு 30, 50. உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு பாதி ஓட்டு விஜய் கிட்ட இருக்கு. அப்புறம் எப்படி விஜய் ஒரு தொகுதி ஜெயிப்பார் சொல்லுவோம். ஸோ கருத்து கணிப்பே இவங்களுக்கு எடுக்க தெரியல. 60க்கு 30 அது எப்படி? அதாவது இன்னைக்கு டிசைட் எடுங்க. இன்னைக்கு ஆன வியாபாரத்தில் இன்னைக்கு வியாபாரம் ஆயிடுச்சு. இன்னைக்கு ஆன பொருள்ல பாதி பொருள் விஜய்கிட்ட தான் போகுது, பாதி ஓட்டு விஜய்கிட்ட தான் போகுது. நான் சொல்றது புரியுதுங்களா? இன்னைக்கு டிசைட் பண்றான், மீதி 40 பேர் டிசைடே பண்ணலாம். அவன் கடைசி நல்ல ஓட்டு போற அன்னைக்கு தான் டிசைட் பண்ணுவான். அதை அப்புறம் வச்சுக்குவோம். ஸோ இந்த கருத்து கணிப்பு பண்றவங்க எல்லாம் முதல்ல கூலிக்கு மாரடிக்கிறவங்க, பொய்யா கருத்தை பரப்புறவங்க. முதல்ல அவங்களுக்கு கருத்து கணிப்புன்றது ஒரு கணக்கு, அது ஒரு சயின்ஸ். அந்த சயின்ஸ் உங்களுக்கு தெரியாது. அதுக்கு ஒரு நீங்க சயின்ஸா மேத்தமெட்டிக்ஸா? மேத்தமெட்டிக்கல் சயின்ஸ் இது. ஏன்னா நீங்க ஒரு இன்ஜினியரிங் சயின்ஸ். மேத்தமெட்டிக்கல் சயின்ஸ்ன்றது இன்ஜினியரிங் சயின்ஸ். ஸோ அதில் மேத்தமெட்டிக்ஸ் இருக்கும் இல்லையா?
ஸோ இவங்களுக்கு வந்து சாதாரண எண் கணக்கே தெரியாது. இவங்க எப்படி நம்மள என்ன கணக்கு போடுவாங்க? இவங்களுக்கு இது வரைக்கும் போட்டுட்டு இருக்க சாதாரண எண் கணக்கு எல்லாமே தப்பு. ஒரு 5ஆம் வகுப்பு பையன் போடுறத கூட இவங்க தப்பா போடுறாங்க. இன்னொன்று சொல்லட்டுமா, இவங்க அதே கணக்கை இவங்களுக்கு சரியா சொல்லி நான் கொடுத்துட்டு அதை திரும்பி கரெக்டா போடுங்க, இப்ப கத்துக்கிட்டு போடுங்கன்னா கூட போட மாட்டாங்க. 1 லட்சம் ரூபாய் சவால் எடுத்துக்கிறீங்களா? ரவீந்திர துரைசாமி, ரங்கராஜ் பாண்டே, நீங்க சொல்ற சவுக்கு சங்கர், அப்புறம் மீடியாஸ் நியூஸ் சேனல்ஸ் நிறைய பேர் இருக்கிறாங்க. அந்த பேர்லாம் சொல்லலாம் இல்லையா? சொல்லக்கூடாது. அவர் பேர் என்ன? பொன்ராஜ், காந்தராஜ். இப்ப நிறைய ரொம்ப அதிகமா பேசிட்டு இருக்கிறாரு. யாரு? விஜய்க்கு எதிராக நம்ம பேரு ஒரு ஜெகதீசன் சொல்லிட்டு உள்ள போயிட்டு வெளில வந்துட்டு பேசிட்டு இருக்காரு. இவங்க உள்ள இருக்கிறவங்களை பத்தி குறை சொல்லலாம். இவங்களுக்கு அந்த தகுதி இருக்கா? அந்த திறமை இருக்கா? உங்களுக்கு அடிப்படை இருக்கா? ஒரு தொழில்னா அதுக்கு ஒரு அடிப்படை பேஸ் இருக்கும். 4 பேஸ் இருக்கணுங்க. பேஸ் இருக்கணும், டெக்னிக் இருக்கணும், ரூல்ஸ் அண்ட் லாஸ் இருக்கணும். நீங்க ஒரு எலக்ட்ரிஷியன் தான், உங்களுக்கு என்ன தெரியணும்? நீங்க ஒரு ப்ரொஃபஷனலா உங்களை எலக்ட்ரிஷியன், ஒரு கம்பெனியில் உங்களை எப்படி எலக்ட்ரிஷியன் செலக்ட் பண்ணுவாங்க? உங்களை வந்து 10 மணி நேரம் வேலை செய்ய சொல்லி எதுக்கு சொல்றேன்? இந்த எலெக்ஷன் சைடு நிறைய விஷயங்கள் நான் தெரிஞ்சுக்கணும். So any engineering, any science or any techniqueல ஒரு ரூல்ஸ் அண்ட் லாஸ் இருக்கும். பேசிக்கே உங்களுக்கு தெரியாதுன்னு சொல்ல வரேன். இந்த பேசிக் என்ன? பாலிடிக்ஸ்ல பேசிக் ஓட்டிங் பேட்டர்ன் ஒன்று இருக்கு, ஓட்டர்ஸ் பேட்டர்ன் இருக்குது. இன்னைக்கு புரியுதா? அந்த ஓட்டிங் பேட்டர்ன்ல இன்னைக்கு 60% தான், 60% பீப்புள் தான் இன்னைக்கு டிசைட் பண்ணிட்டு இருப்பாங்க. மற்றவனுக்குலாம் இந்த எலெக்ஷனை பத்தி கவலை இல்லை. இவங்களுக்கு வேணா கவலை இருக்கலாம், யார் ஜெயிக்கணும் ஜெயிக்க கூடாதுன்னு. நான் சொல்ற பொதுமக்களுக்கு கவலை இல்லை. புரியுதா? அவங்களுக்கு 1000 பிரச்சனை இருக்குது. இன்னைக்கு டிசைட் பண்றவனை வச்சுதான் நீ கணக்கு பண்ண முடியும். இன்னைக்கு டிசைட் பண்ற இன்னைக்கு 60 பேர் டிசைட் பண்ணிட்டு இருக்கிறான். எங்க வேணா உங்களுக்கு லைவ் டெமோ பண்ணலாமா? லைவ் சர்வே எடுக்கலாமா? எடுத்துக்காட்டுவா? இல்ல அதுதான் கேட்கிறேன். நீங்க எடுத்த சர்வேல இவங்க சொன்ன கருத்துக்கும் உங்களோட கணிப்புக்கும் எந்த அளவுக்கு மாறுபாடு? விஜய் வந்து கிளீன் அப்சல்யூட் வின்னர். ஏன்னா இன்னைக்கு இருக்கிற 60 பேர்ல 30 பேர் போடுறாங்க, மீதி 30 ஓட தான் எல்லாம் பெருச்சுக்கணும். புரியுதுங்களா? விஜய் அப்சல்யூட் வின்னர். அதை இன்னும் அவர் எப்படி ஷைன் பண்ணணும்னா அவர் என்ன சந்திக்கணும். அதாவது டிவிகே தலைவர் அவர்கள் உங்களை சந்திக்கணும். கண்டிப்பா சந்திக்கணும். சந்திச்சார்னா இன்னும் அவருக்கு இன்னும் தெளிவான அரசியல் புரிதலை ஏற்படுத்தி அவர் வின்னர் என்றத நான் இப்ப சொல்றேன் இல்லையா? குஷியானந்த் இருக்காங்க, ஆதவ அர்ஜுனா இருக்காங்க, அவர் கூட நான் தலைமை பண்புல இன்னும் பல பேர்கள் இருக்காங்க. அவங்க கொடுக்கிற ஐடியாவை விட இப்ப உங்களோட ஐடியா தான் வந்து அவங்களோட வெற்றிக்கு மிகப்பெரிய காரணமாக இருக்கும். ஒரு பெரிய சர்வேயர் ஒருத்தர் ஜேவிசி ஸ்ரீராம் சொல்லிட்டு அவர் ஆல் இண்டியா எல்லாம் போய் சர்வே எல்லாம் எடுப்பாரு. அவர் வந்து ஒரு 3-4 மாசம் ஒர்க் பண்ணி சர்வேன்னு எடுத்து சர்வே ரிப்போர்ட்டை கொடுக்குறாரு. நல்லா புரிஞ்சுக்கோங்க. 4 மாசம் எடுத்து ஒரு ரிப்போர்ட்டை கொடுத்துட்டு நம்மளோட இன்டர்வியூ வந்த பிறகு அப்படியே மாத்திட்டு நான் சொன்ன நம்பர் சொல்றாரு. விஜய் 22%. ஆனா அவர் சர்வே 4 மாசம் ஒர்க் பண்ணி 8 to 9ன்றாரு. அந்த சர்வே அவர் புரியுதா? ஒர்க் பண்ணிட்டு சொன்ன ரிசல்ட்டை ஒரு வாரத்துல மாத்திக்கிட்டார். ஏன்னா அந்த கணக்கை எப்படி போறது நான் அந்த நம்மளுடைய லாஸ்ட் வீடியோல நான் பேசுனதுல இருந்து அவர் புரிஞ்சுக்கிட்டார். ஓ, கணக்கை எப்படிதான் போடணும் கத்துக்கிட்டார். இது மாதிரி கத்துக்கணும். அவரே கத்துக்கிட்டார்ல, பெரிய சர்வேயர் தானே, நான் பேர் சொல்லி தானே சொல்றேன். ஸோ இந்த மாதிரி விஷயம் இருக்குது. ஸோ இதுல இன்னொரு சக்சஸ் என்ன தெரியுமா? நீங்க சொன்னீங்கல்ல, இப்ப கேட்டீங்கல்ல, பிரசாந்த் கிஷோரை விஜய் எடுத்துட்டார். ஏன் எடுத்தார்? என்னுடைய லாஸ்ட் இன்டர்வியூல நான் என்ன சொன்னேன்? பிரசாந்த் கிஷோர் ஒன்றும் தெரியாதுன்னு நான் வந்து ஃபேக்சுவலாக ப்ரூவ் பண்ண பாயிண்ட்ஸை அதை அவங்க பார்த்துட்டாங்க. பிரசாந்த் கிஷோர் தான் நமக்கு மைனஸும் புரிஞ்சுக்கிட்டாங்க. அப்போ நம்ம பேசின ஒரு வீடியோல 2 பிரசாந்த் கிஷோர் வந்து எடுத்துட்டாங்க. தெரியல, பிரசாந்த் கிஷோரை எடுத்துட்டாங்க. டிவிகேலேருந்து யார் அனௌன்ஸ் பண்ணலாம்? அவரே பிரசாந்த் கிஷோரே அனௌன்ஸ் பண்ணார்ல, நான் வந்து தமிழக வெற்றி கழகத்திலிருந்து ஒர்க் பண்ண போறதில்ல. கேட்டா எனக்கு பீகார்ல தேர்தல் இருக்கு, அந்த காரணங்களுக்கு நான் தற்காலிகமாக ஒர்க் பண்ணல அப்படின்னு சொல்றாரு. அது தற்காலிகலாம் இல்லை, நிரந்தரம். அவரை நிரந்தரமா அங்கேருந்து அனுப்புனாதான் அது தமிழக வெற்றி கழகத்துக்கு நல்லது. அதை நம்ம சொன்னோம். இப்ப நடந்துச்சா இந்த 2 சக்சஸ்? இதுதான். அப்ப அதாவது உங்களோட நேர்காணல் பார்த்து அவங்க முடிவெடுத்து பண்ணி இருக்கணும். அது எப்படி ஒரு வாரத்துல? ஏங்க 4 மாசம் ஒர்க் பண்ணி ஒருத்தர் ஒரு நம்பரை கொடுக்குறாரு, ஒரு வாரத்துல அவர் மாத்துறாருன்னா எங்க இருந்து வந்துச்சு உங்களுக்கு அந்த நம்பரு? ஒரு வாரத்துல தவிர அப்படி ஒரு டிசிஷன் எடுக்கிறவங்க உங்களோட நேர்காணலை பார்த்து ஒரு முடிவு எடுக்கிற டிவிகே சைட்ல இருந்து ஏன் உங்களை என்ன சந்திக்கல? உங்களுக்கு ஏன் தொடர்பு கொள்ளல? சந்திப்பாங்க, அதுக்கான முயற்சி நடக்குது. உங்களை சந்திக்கிறதுக்கு அவங்க முயற்சி எடுத்தாங்களா? இல்லங்க, விளையாட்டு இல்ல. என்ன சந்திக்கிறதுக்கு என்ன முயற்சி எடுக்கிறது? இல்ல, அதான் நான் கேக்குறேன். நான் எடுக்கிறேன் அவங்களை சந்திக்க. உங்களோட கரிக்குலமை பார்த்து சில முடிவுகள் அவங்க எடுக்கிறாங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியா அவங்க தொடர்பு கொள்ளலாமே. ஆமா, அது அவங்களதான் கேட்கணும். ஏன் தொடர்பு கொள்ளுன்னு கேட்கணும். ஏன் தொடர்பு கொள்ளாம இருக்கீங்க?
ஏன் ஒரு ஃபெயிலியர் மாடல் ஜான் ஆரோக்கியசாமி எதுக்கு வச்சிருக்கீங்க? அவர் ஏற்கனவே அன்புமணி ராமதாஸுக்கு வேலை செய்யறேன்னு போய் அவரை மொத்தமா முடிச்சு விட்டு வருவாரு. அந்த டெக்னீஷியனை நீங்க எதுக்கு வச்சிருக்கீங்க? அப்ப அந்த டெக்னீஷியனை எப்படி செலக்ட் பண்றதுன்னு தெரியல. அதான் நான் உங்களுக்கு சொல்லிட்டு இருந்தேன். ப்ரொஃபஷனல் பாலிடிக்ஸ் எல்லாத்துக்குமே சார் ரூல்ஸ் லாஸ் இருக்கு, பேஸ்லாம் இருக்கு, டூல்ஸ் இருக்கு, மெட்டீரியல் இருக்கு, ப்ராசஸ் இருக்கு. இங்க டூல்ஸ் தெரியல. எது டூல்ஸ், எது மெட்டீரியல், எது ப்ராசஸ், எது ரூல்ஸ் அது தெரியாம தான் அவரை இவர் எடுத்திருக்காரு. அவரை எப்படி செலக்ட் பண்றதுன்னு அவர் அன்புமணிக்கே தெரியாம தானே அவரை வச்சு வேலை நினைக்கிறாரு. ரங்கராஜ் பாண்டே அண்ட் சவுக்கு சங்கர் இவங்க இருவரும் கொடுத்த கருத்து கணிப்புக்கு உங்களோட மாறுபட்ட கருத்து என்ன? விஜய் சைட்லேருந்து எத்தனை இடங்களில் வெற்றி பெறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு, இல்லை மீண்டும் வந்து டிஎம்கே தான் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? நீங்க சொல்றீங்க இல்லை விஜய் அவர்கள் டோட்டல் வின்னர் அப்படின்னு சொல்லிட்டீங்க. முதல்ல வந்து அது ஒரு புது கட்சி எப்பயுமே அதிமுக திமுக என்ற பழைய கட்சிக்கு மாற்றாக புதுசாக வரவங்களை ஆதரிக்கிறதுக்கு ஒரு பெரும் கூட்டம் இருக்கு. அந்த கூட்டம் அவங்க எப்பயுமே ரெடியா இருப்பாங்க. அவங்க மைண்ட் அதான், இது ரெண்டும் வேணாம், வேற ஏதாவது புதுசா பெருசா ஃப்ரெஷ்ஷா. புரியுதுங்களா? அது விஜய். விஜயகாந்த் அவர்கள் ஆரம்ப காலத்துல இருந்தே ரொம்ப ஆழமாக அரசியல் செய்தவர், அது இல்லாம மக்களோட நெருங்கி பழகியவர். அவருக்கே வந்து இந்த சதவீதம் ஓட்டு வந்தது இல்லையா? அவருக்கு வந்துச்சு. எத்தனை சதவீதம்? முதல் தேர்தலே ஒரு 10% தான் எடுத்திருந்தாங்க. 8 அந்த ரேஞ்சில தான் எடுத்திருந்தாங்க. 8% வாங்கினாரு. அதுதான் நான் சொல்றேன். அந்த 8% எப்படி ஒரு அன்னைக்கு வந்து கலைஞர் ஜெயலலிதா மனும் பெரும் லீடர்ஸ் இருந்தாங்க. அவங்கள மீறி வெளியில வர்றதுக்கு ஒரு சர்டன் பீப்புள் கொஞ்சம் பேர் தான் இருந்தாங்க. இப்போ வந்து இப்ப இருக்கிற எடப்பாடி ஐயாவையோ இல்லை இப்ப இருக்கிற திமுகவையோ அதிகமா விரும்பக்கூடியவங்க இல்லை. அவங்க மூணாவது ஆல்டர்னேட்டை தேடுறவங்க இப்போ நிறைய பேர் இருக்கிறாங்க. அந்த ஆல்டர்னேட் டிசைடட், ஆனால் ஆல்டர்னேட் தான்ப்பா, இவங்க ரெண்டும் சரியில்லைன்னு பார்த்துட்டவங்க அவங்க பல வருஷமா. அந்த ஓட்டுறது 30 பேர் இன்னைக்கு 60ல் 30 பேர் ரெடியா இருக்காங்க. 50% இன்னைக்கு விஜய் கிட்ட இருக்கு. ஆனா திரும்பி சொல்றேன், இதே ஆனா இத அவர் புரிஞ்சுக்கிட்டு இதை வெளிக்கொண்டு வந்து இது சரியா கொண்டு வந்து கேமை ஃபினிஷ் பண்றது வேற. இந்த கேமை இன்னைக்கு எலெக்ஷன் நடந்தா விஜய் ஜெயிப்பார், இப்படியே தொடர்ந்தா டிஎம்கே ஜெயிக்கும். இது புரிஞ்சுக்கிறது ரொம்ப கஷ்டம். நல்லா சொல்றேன் பாருங்க, இன்னைக்கு எலெக்ஷன் நடந்தா விஜய் தான் ஜெயிப்பார். ஆனா ஏப்ரல் அடுத்த இதுல எலெக்ஷன் நடக்கும்போது இப்படியே நேரட்டிவ் போயிட்டு இருந்துச்சுன்னா டிஎம்கே தான் ஜெயிக்கும். இல்ல எனக்கு புரியல என்னன்னா இவ்வளவு நேரம் தெரியுங்களா, இவ்வளவு நேரம் வந்து டிவிகே தான் ஜெயிக்கும். ஆமா, இன்னைக்கு எலெக்ஷன் பயணம் தான் இவங்க மீண்டும் தொடர்றாங்க. இவ்வளவு நாள் என்ன பண்ணிட்டு இருக்காங்களோ அதான் இப்ப திருப்பி பண்ணிட்டு இருக்காங்க. அது எப்படி இவ்வளவு நாள் பண்ணப்ப ஓட்டு வரும், அண்ட் இதுக்கப்புறம் இதை பண்ணா ஓட்டு வராது? இங்க இந்த கட்சிகளை திமுக எப்படி இங்க இருக்கிற ஓட்டர்ஸை எப்படி மாத்தி கொண்டு போகும், அதோடைய பணம் எப்படி விளையாடும், அதோட அனுபவம் எப்படி விளையாடும், அதோட மீடியா பவர் எப்படி விளையாடும், புரியுதுங்களா? அதோட ஸ்ட்ராட்டஜி எப்படி விளையாடும்னு இருக்கு. இன்னும் விளையாடவே அவங்க ஆரம்பிக்கல. அவங்க விளையாட ஆரம்பிக்கும் போது இது அப்படியே நிற்கும், இல்லை குறையும். நான் 30 இல்லையா, இது 30 நோக்கி இருக்கும். இந்த 30லேருந்து கொஞ்சம் வந்து டிவேட் ஆகும், இல்லை ஓட்டு போடாமல் கூட போயிடுவோம். விஜய் தோத்துருவார் போல இருக்குன்னு. ஏன்னா விஜய் ஜெயிப்பார்ன்றது யாருக்கும் தெரியாது. இந்த நிலைமை இவங்க கடைபிடிச்சாங்க அப்படின்னா எதிர்கட்சி தலைவராக வரது வாய்ப்பு இருக்குக்கா? 100% இந்த வாய்ப்புக்கு எல்லாம் இல்லைங்க. நான் திரும்பி சொல்றேங்க, அவருக்கு ஜெயிக்கிறதுக்கே வாய்ப்பு இருக்கு. அதை தவறி விட்டாருன்னா அவர் எதிர்கட்சி தலைவராக ஆகலாம். தவற விட்டாருன்னா சரியா பிளே பண்ணல. எந்தெந்த ஊர்ல விஜய் வந்து ஸ்ட்ராங்கா இருக்காரு, விஜயோட சைடுல இந்தந்த ஏரியாக்கள்ல கண்டிப்பா விஜய் அவர்கள் வெற்றி பெறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னா எந்தெந்த? விஜய் வந்து எப்படின்னா, அவர் வந்து தமிழ்நாடு முழுக்க தான். அவர் ஜாதி கட்சி நடத்தல, அவர் மதத்தை சொல்லி கட்சி நடத்தல. விஜய் வந்து ஒரு தமிழ்நாடு முழுக்க இல்லைங்க, அவர் தமிழ்நாடு ஆந்திரா கேரளா வரைக்கும் அவர் ஸ்ட்ராங்கா இருக்கிறார். எப்படி ஸ்ட்ராங்கா இருக்கிறாரு அப்படின்னா, அதுதான் அந்த ஃபேன் பேஸ் ஒன்று, நியூ ஓட்டர்ஸ் பேஸ், 2 பேஸில் ஒரு தமிழ்நாடு நியூ ஓட்டர்ஸ் தமிழ்நாடு முழுக்க தான் பரவி இருக்கிறாங்க. ஃபேன்ஸும் தமிழ்நாடு முழுக்க தான் இருக்கிறாங்க. ஸோ இந்த 2 காரணத்தால், அப்புறம் அவர் நியூ ஃபேஸ்ன்றதுனாலையும் அவர் தமிழ்நாடு முழுக்க நிறைஞ்சு பரவி இருக்கிறார். இதில் ஒன்றும் சந்தேகப்பட வேணாம், நீங்கள் யாரும் சந்தேகம் வேணாம். அவர் அங்கே ஜாஸ்தியாக இருக்கார், இங்கே ஜாஸ்தியாக இருக்கிறாங்கன்னா அது ஜாதியை வச்சு தான், அந்த ஜாதி அங்கே ஜாஸ்தியாக இருக்குது, இந்த மொழி ஜாஸ்தியாக இருக்குது. அவர் வந்து காஸ்ட் நியூட்ரல் லீடர். அவர் எந்த மொழி சார்ந்தவரோ மத சார்ந்தவரோ இல்லை. அதனால சொல்றேன், விஜய் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு கூட்டணியும் சேராமலே வந்து பார்த்தீங்கன்னா பெரும்பான்மையான ஓட்டு சதவீதத்தில் வெற்றி பெற முடியும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? 100% விஜய் அவர்கள், நான் லாஸ்ட் டைமும் சொல்கிறேன், இப்பயும் நான் உங்களுக்கு சொல்கிறேன், விஜய் ஜெயிச்சுட்டாருங்க. விஜய் ஜெயிப்பாருன்னே நான் சொல்லலைங்க.
உங்களுக்கு இந்த கேமை விளையாட தெரியலங்க. இட்ஸ் அ ரம்மி கேமுங்க. அவர்கிட்ட கார்டு ஏறிடுச்சுங்க. கார்டு ஏறிட்டா மட்டும் இன்னும் இல்லைங்க. நல்லா விளையாட தெரிஞ்ச நான் அவர் கார்டை பார்த்துட்டு சொல்கிறேன், கார்டு ஏறிடுச்சு கரெக்டாக. ரம்மி, ட்ரிபிளெட்டு, ஜோக்கரை சொருவி ஒரு கார்டை எடுத்து உள்ளே போட்டு காடை மூடி டிக் அடிக்கலாங்க. அந்த அடிக்கிறது அவர் கூட இருக்கிற யாருக்கும் தெரியலங்க. பிரசாந்த் கிஷோர், ஜான ஆரோக்கியசாமி யாருக்கும் தெரியலங்க. ஒன் டே இனஃப். அவர் எனக்கு டைம் கொடுத்தாருன்னா திரும்பி சொல்கிறேன், நீங்கள் கேட்டதுனால சொல்கிறேன், ஒன் டே கூட நான் அவருக்கு என்ன பண்ண போகிறேன்? இல்லை, எனக்கு அதுதான் புரியல. இவ்வளோ பெரிய சாணக்கியம்னு சொல்கிறீங்க, ஆனால் ஏன் உங்களை வந்து தொடர்பு கொள்ள நீ சொல்லுவாங்கங்க. சொல்றதுல நான் சொல்றதுலாம் இப்போ நடக்குதா? நம்ம அடுத்தது இப்போ இன்னொரு நடக்க வச்சிருமா? அரசியல் புதுசாக ஒன்று நடக்க வச்சிருமா? என்ன சொல்லுங்க இப்போ என்னன்னு சொல்ல நடக்க வச்சுமா? வால்பாறையில் எம்எல்ஏ இறந்துட்டார். ஏன் எந்த கட்சியுமே தேர்தலில் கேட்கல? இது வரைக்கும் கேட்கல. இல்லை, அது மூச்சே வெளில வரல. இப்போ சீமான் அண்ணனுக்கு ஊரில் எது நடந்தாலும் அது என்னால் தான் நடக்குது, இல்லை என்னால் தான் நடக்கலன்னு சொல்லுவார்ல. இதை பார்த்துட்டு இருக்கிற மீடியா பீப்புள், நிருபர்கள், நீங்கள் கேட்க வேண்டிய கேள்வி என்ன தெரியுமா? ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்ட் கேட்குறாரு, எல்லாத்துக்கும் குரல் கொடுக்குற நீங்கள் ஒரு தொகுதியில் இவ்வளோ நாளாக எம்எல்ஏ இல்லாமல் இருக்கிறாங்களே, ஏன் நீங்கள் அதுக்கு ஒரு தடவை போராட்டம் பண்ணக்கூடாது? நீங்கள் என்ன பிடிமா? இது ஒரு நல்ல வாய்ப்பு தானே. தேர்தலுக்கு ஒரு 6 மாதத்துக்கு முன்பு ஒரு தொகுதியில் தேர்தல் இருந்தால் உங்களுடைய பலம் என்ன, எந்தெந்த கட்சிகள் யாருக்கிட்ட கூட்டணி போகுதுன்னு தெரிஞ்சுக்கலாம்ல. உங்களுக்கு ஒரு டெஸ்ட் மாதிரி வரும்ல. ஏன் நீங்கள் கேட்கல? நீங்கள் திமுகவுக்கு பிடிமா? இந்த கேள்வி நிருபர்கள் கேட்கும். நான் சொன்னேன்னு சொல்லி வியூகம் வகுப்பாளர் பாண்டியன் கேட்குறாரு, இது பதில் சொல்லுங்கன்னு சொல்லி கேட்குறேன். இதே கேள்வியை நான் விஜய் அவர்களுக்கும் கேட்குறேன். நீங்கள் வின்னர். நீங்கள் நாளைக்கு வால்பாறையில் தேர்தல் நடந்தால் நீங்கள் அதை ப்ரூவ் பண்ண முடியும். நீங்கள் ஏன் தேர்தலில் கேட்க மாட்டேன்றீங்க? நீங்கள் யாருக்காவது குறைஞ்ச மாதங்கள் தானே வந்து பார்த்தீங்கன்னா சட்டமன்ற தேர்தலும் இல்லைங்க. அதுக்கு வந்து தேர்தல் ஆணைய விதிப்படி நடத்தலாம், நடத்தாமல் போகலாம். அது வந்து எக்ஸப்ஷனல். நடத்தாமல் போகலாம். ஏன்னா தேர்தல் அடுத்த 6 மாதம் தான் இருக்குங்க. நடத்தலாம் தான், நடத்தவே கூடாதுன்னு சொல்லலை. ஏன் நடத்தலாம், நடத்த வைங்க, போராடுங்க, சேலஞ்சு கூப்பிடுங்க திமுகவை. திமுக நீங்கள் தான் பெரிய கட்சியில் எல்லாத்தையும் நீங்கள் ஜெயிக்க போகிறீங்க நம்புறீங்களா? 200ன்றீங்க, ஏடிஎம்கே நீங்கள் 210ன்றீங்களா? கூப்பிடுங்க. ஏடிஎம்கே எம்எல்ஏ எதானே இறந்துட்டாரு. உங்களுக்கு இது ஈஸி சான்ஸ் தானே. இன்னைக்கு நீங்கள் ஒரு தடவை ஒரு தொகுதியை நீங்கள் ஈஸியாக பிஜேபி பெரிய கூட்டணின்னு சொல்கிறீங்கல்ல. உங்கள் ஏடிஎம்கே நான் சொல்கிறேன், ஏடிஎம்கே பிஜேபி சேர்ந்ததுனால திமுக பயப்படுதுன்னு சொல்கிறீங்களே. நீங்கள் ரொம்ப தைரியமாக இருக்கீங்களா? திமுகவை வந்து இந்த தேர்தல் நடத்த வைங்க, பிஜேபி உங்கள் கூட்டணியில் இருக்கல, தேர்தல் கமிஷனில் சொல்லி முதல்ல அந்த தொகுதியை காலியானதான் முதல்ல ஏன் இன்னும் அறிவிக்காமல் இருக்குது? அறிவிங்க, தேர்தல் நடத்துங்க, தெரிஞ்சிடும்.